ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஜாமுன் ரெசிபி செய்ய போகிறோம். ஆமாங்க, ஜாமுனை நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கும் இல்லையா? டிஃப்ரெண்ட்டாக ஜாமுனை செஞ்சு சாப்பிட்லான்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்தா கட் ஜாமுன் செஞ்சு போட்டிருக்கோம் வீடியோ. அந்த வீடியோ பார்த்தவங்களாம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கட்லெட் ஜாமுன் ரெசிபி செய்ய போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும், முழுசாக வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கட்லெட் ஜாமுன் செய்ய போகிறோம். அதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கிலோ சக்கரை போட்டுக்கலாம். 500 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் எப்போ வீட்டில் ஜாமுன் செய்கிறீங்கனாலே முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சுகர் சிரப் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே விட்டோம்னா அந்த சுகரில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே மேலே வரும். அப்போ அதை நம்ம ஒரு ஜாராக வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் மேலாக எடுத்திங்களன்னா அது க்ளீன் ஆகிடும் அந்த சுகர் சிரப்பு. இந்த மாதிரி முழுசாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே கொதி வர விடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தாவே போதும், நல்லா திக்காகி வரும். இந்த சுகர் சிரப்போட திக்னஸ் சொல்லணுன்னாக்கா நம்ம ஒரு கம்பி பதம் வந்தாவே கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு காமிக்கலான்னு ட்ரை பண்ண எவ்வளவோ அந்த ஆவி நல்லா வந்துட்டே இருக்குது. அந்த கம்பி பதம் நம்ம கேமராவில் கேப்சர் ஆகலை, அதனால தான் காட்ட முடியல. நீங்கள் ஒரு கம்பி பதம் வந்தாவே போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 250 கிராம் கோவா எடுத்திருக்கோம், சுகர்லெஸ் கோவா. இந்த கோவா கூட நம்ம ஒரு 100 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். இந்த மைதா சேர்த்ததுக்கப்புறம் இந்த கோவா மைதாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கோவாவில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் மைதா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகும். அந்த மாதிரி வர சமயத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி பள்ளம் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோடா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவோட கம்மியாக இருக்குது, அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியிலே அந்த சோடாவை நல்லா கரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு அதோட எஃபெக்ட் கரெக்டாக கொடுக்கும். இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறம் இந்த கோவாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இருக்கிற தண்ணியை சரியாக போகும். பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான பதத்தில் நம்ம உருண்டை பிடிக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோன்ட்டு. எடுத்து காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதில் அங்கங்கே கருப்பாக இருக்குது, என்னென்னு கேட்காதீங்க, ஏலக்காய் பொடி தான். இந்த மாதிரி பதத்தில் மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு ஜாமுன் கரெக்டாக வரும். அதிகமாக ட்ரையாக வரக்கூடாது, அதிகமாக வெட்டாகவும் வரக்கூடாது. நம்ம காமிச்ச மாதிரியே செய்யுங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இது கரெக்டாக பிசைஞ்சிட்டோம் நம்ம. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். நெய் எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா அந்த மாவு வந்து கையில் ஒட்டாமல் ட்ரையில் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா நெய்யில் மிக்ஸ் பண்ணி உருண்டை கூட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4ல் 1 பங்கு நம்ம பிரித்து எடுத்து அதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறோம். டொமேட்டோ ரெட்டு அது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஃபுட் கலர் சேர்த்துக்காதீங்கன்றீங்க. என்ன பண்ணுறது, இதில் சேர்த்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் நமக்கு. நம்ம வீட்டில் செய்கிறப்போ நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெளியில் செய்கிறப்போ நமக்கு ஸ்கிப் பண்ண முடியாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் முந்திரி சேர்த்துக்கணும். அதுக்காக ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கோம். அது சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கிறப்ப நமக்கு எல்லா உருண்டையிலையும் நமக்கு அந்த முந்திரி சேர்ந்து வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ கட் பண்ண முந்திரியெல்லாம் இந்த கோவாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு முழுசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு எல்லா உருண்டையிலையும் அந்த முந்திரி கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கலர் போடாமல் எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அதை சிறு சிறு துண்டாக்கி போடணும், ஒரே மாதிரி சைஸில். நம்ம வந்து ஒரு உருண்டை வந்து 40 கிராம் வர்ற மாதிரி செஞ்சுட்ருக்கிறோம். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ உங்களுக்கு வெயிட் போட மிஷின் இல்லைனாக்கா ஒரு உருண்டை நீங்கள் வீட்டில் செய்கிறது வந்து ஒரு 10லேருந்து 15 கிராம்குள்ளே தான் இருக்கும். அந்த மாதிரி செய்கிறப்போ ஒரு 3 உருண்டை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 40 கிராம் வந்துடும் அது. இந்த ஒயிட் கலரில் எத்தனை உருண்டை வந்திருக்கோ அதை கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கலர் போட்டு வச்சுருக்கிற மாவுலையும் அதே மாதிரி அத்தனை உருண்டை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக தான் கவுண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் சிறு சிறு துண்டாக்கி போடணும். இதோட வெயிட் வந்து நம்ம வீட்டில் ஜாமுன் செய்வோம்லையே ஒரு 10 கிராம் அளவில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சைஸ் இருந்தாவே போதும். அதே மாதிரி சேம் கவுண்டிங்கில் நம்ம துண்டாக்கி போட்டாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி துண்டாக்கி போட்ட மாவெல்லாம் எடுத்து நல்லா நைஸாக வர்ற மாதிரி உருண்டை பிடிச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா வரும். அதனால தான் இந்த மாதிரி உருண்டை பிடிங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பெரிய உருண்டையும் இந்த மாதிரி நைஸாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. அந்த சின்ன உருண்டையும் அதே மாதிரி நைஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம்.
நம்ம துண்டாக்கி போட்டிருந்த எல்லா மாவும் நல்லா நைஸாக உருண்டை பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் மாவு எடுத்து தட்டிட்டு அதுக்கு நடுவில் கலர் போட்டு வச்சுருக்கிற மாவு எடுத்து நடுவில் வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிக்கணும். நைஸாக வர்ற மாதிரி உருண்டை பிடிக்கணும். நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி உருண்டை பிடிச்சிங்களன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம ரோல் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரோல் ஷேப்பில் வந்துடும். பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி வந்துட்டுருக்குன்ட்டு. இந்த மாதிரி வந்தவே போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக மீதி இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு கட்லெட் ஜாமுன் ரெடியாகி வரும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்களா கூட நிறைய டிப்ஸை மிஸ் பண்ணிவிடுவீங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எடுத்திருந்த மாவெல்லாம் கரெக்டான ஷேப்பில் வச்சு ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததை நம்ம இதை ஆயிலில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக நான் 1 லிட்டர் ஆயில் சூடு வச்சுருக்கேன். இப்போ மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் ஜாமுனெல்லாம் எடுத்து இந்த ஆயிலில் போட்டு வேக வைக்கணும். இது போடுறது முன்னே சிம்மில் வச்சுக்கோங்க மறக்காமல். ஏன்னா இது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கடாயில் போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பொறுமையாக ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் முழுசாக எடுத்து போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜாராக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயிலை சுற்றி விடுங்க. ஆயில் சுற்றி விடுறப்போ நமக்கு அந்த கடாயில் ஒட்டுருக்கிற அந்த கட்லெட் ஜாமுனெல்லாம் நமக்கு பிடிக்காமல் மேலே வரும். அந்த மாதிரி சுற்றி விடாம விட்டிங்களான்னா அது அடியில் போய் பிடிச்சிட்டு அது கருப்பாக கலர் மாறி வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி சுற்றி விடுங்கன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு அந்த கலரும் ஒரே மாதிரி வந்துடும். எல்லாமே கடாயிலேருந்து மேலே தானாக வந்துடும். இந்த ஃப்ளேம் வந்து இதெல்லாம் கடாயிலேருந்து மேலே ஒட்டாமல் மேலே வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ளேம் அதிகப்படுத்துகிறோம் நம்ம. அது வரைக்கும் இதே மாதிரி சிம்மிலே இருக்கட்டும். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம போட்டுக்கிற கட்லெட் ஜாமுன் எல்லாமே மேலே வந்துடுச்சு கடாயில் ஒட்டாமல். இந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஜாராக எடுத்து பொறுமையாக இந்த மாதிரி சுற்றி விடணும். லேசாக சுற்றி விடணும். அப்போது நமக்கு ஒரே மாதிரி வெந்து வரும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால கலர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். பூ போல் செய்யணும். பதட்டப்படாமல் பொறுமையாக செய்யுங்க. இந்த ஜாமுனெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் மாறி வர்ற வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே இருக்கணும். நிறைய பேர் கமெண்டில் கேட்டுருக்கிறீங்க கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு காட்டுங்கன்ட்டு. அதனால தான் உங்களுக்காக கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி ஜாமுன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்களான்னா சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களை பாராட்டுன்னு பாராட்டிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்குன்ட்டு. நல்லா ப்ரௌனிஷாக மாதிரி வந்திருக்கு இல்லையா? நம்ம ஏன் இந்த மாதிரி வருதுன்னா இந்த மாதிரி ஜாராக வச்சு சுற்றி விட்டுற போட்டு தான் அந்த மாதிரி கலர் வரும். எல்லாமே ஒரே மாதிரி கலரில் வரும். அதனால தான் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறது. இப்போ பர்ஃபெக்டான ஒரு கலர் ரெடியாகி வந்திருக்கு. பார்க்கவே அருமையாக இருக்குது. சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். இப்போ இந்த கட்லெட் ஜாமுன் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த அளவு கலர் வந்தாவே போதும். இது வெந்துருச்சு. இப்போ ஆயிலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து இதை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். அந்த ஜாமுன் கலரை பாருங்கள். பார்க்கும்போதே டார்க் சாக்லேட் கலரில் இருக்குது. அட இப்போ இந்த கட்லெட் ஜாமுனெல்லாம் ஆயிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக சுகர் சிரப்பில் போடணும். சுகர் சிரப் வந்து லைட்டாக சூடு இருக்கணும். அந்த கட்லெட் ஜாமுனை எடுத்து வச்சு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜாமுனெல்லாம் எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் அப்படியே இந்த ஜாரை வச்சு பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு திரும்பவும் மூடி வைங்க. அந்த மாதிரி ஒரு 3 முறை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முழுசாக மூடி வச்சுட்டு 5 மணி நேரம் ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறேன் கட்லெட் ஜாமுனை. 5 மணி நேரமாக இந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறி வந்திருக்கு அந்த கட்லெட் ஜாமுனு. இப்போ இதை எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. சுகர் சிரப்லேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த கட்லெட் ஜாமுனெல்லாம். இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை நம்ம கட் பண்ண போயிடலாம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ண போகிறோம். இது வந்து 3 இல்லை 4 பீஸை கட் பண்ணோம். முதல்ல ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். வாவ், அந்த கலர் பாருங்கள். நடுவில் ரெட் கலரு, சுற்றி கலர் ஒயிட்டாக, அதுக்கு மேலே ப்ரௌனாக, பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள்லாம் பார்த்தாங்களன்னா விரும்பி சாப்பிடுவாங்க.
நம்ம செஞ்சிருக்கிற இந்த கட்லெட் ஜாமுன் வீட்டில் எல்லாருமே ஈஸியாக செய்யலாம். கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு காமிச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த கட்லெட் ஜாமுன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.